ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெசிபி தாங்க. சிக்கன், மட்டன் இந்த மாதிரி இதில் நம்ம பெப்பர் ஃப்ரை பண்ணுறத விட காளானில் இன்றைக்கி நான் பண்ணுற மணிக்கு பெப்பர் ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சனை முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன மஷ்ரூமாக இருந்தால் 2 பீஸாகவும், பெரிய மஷ்ரூமாக இருந்தால் 4 பீஸாகவும் கட் பண்ணியிருக்கேன். உங்களோட மஷ்ரூமோட சைஸை பார்த்து நம்ம கட் பண்ணிக்கிறணுங்க. இப்போ வாங்க நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோங்க. இந்த மசாலாவை நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிளெண்ட் பண்ணி போடும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க, வாசனையாகவும் இருக்கும். அப்புறம் பெப்பருக்கான ஒரு ஸ்பைசினஸும் நமக்கு கிடைக்கும். அப்போ அதனால தான் நான் இதை ஃப்ரெஷ்ஷாக இடிச்சுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்திருக்கேன். இது நான் எடுத்துருக்கிற மஷ்ரூமுக்கு இது கரெக்டாக இருக்குங்க. அதனால தான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போ இந்த 3த்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோங்க. இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மஷ்ரூமுக்கான ஒரு டேஸ்ட்டு, அதுக்கான ஒரு ஸ்பைசினஸ் இதெல்லாம் கிடைக்குங்க. அதனால தான் இதை நான் ஃப்ரெஷ்ஷாக பிளெண்ட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ அதை நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாத்திரம் சூடாகிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. இப்போ இதில் நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை. இப்போ இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறோங்க. நம்ம போட்ட வெங்காயம் கொஞ்சம் மடங்கி வந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக்கு இடித்து நான் சேர்த்துக்கிறேங்க. ஃப்ரெஷ்ஷாக இடித்து தான் நான் இதில் சேர்க்குறேன். நான் இதில் கொஞ்சம் புளிப்புக்காக நான் தயிர் சேர்க்குறேங்க. உங்கள்கிட்ட தக்காளி இருந்தால் தக்காளி சேர்க்கலாம். நான் தயிர் சேர்க்குறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். நான் தக்காளி சின்னதாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்துச்சுன்னா 1/2 பழம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, கொஞ்சம் வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நான் சேர்க்குறேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறணுங்க. சிம்மில் வச்சு நான் பொடி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஹையில் வச்சு சேர்க்கும்போது சிலப்போ பொடி போட்டு வைக்கிறதுக்கு கரிஞ்சு போயிடும். அதனால தான் எனக்கு கொஞ்சம் கலர் வேணும்னு சொல்லி நான் கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்க்குறேங்க. இது ஆப்ஷன் தான், வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொடி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இது இப்போ கொஞ்சம் வதங்கி வர்றதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு போதும். இது நல்லா வெந்து நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு இது வதங்கி வரட்டும். 2 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷம் போதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நமக்கு எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற காளானை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போதைக்கு உப்பு போட வேண்டாம். இது கொஞ்சம் வதங்கி வந்த விட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ போடும்போது நிறையா இருக்கும். வதங்கி வந்த விட்டு இதோட குவான்டிட்டி கம்மியாயிடும். அதனால தான் நான் சொல்கிறது. இப்போதைக்கு உப்பு சேர்க்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் முடிஞ்ச விட்டு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். காளானுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கலந்து விட்டுக்குருவோம். நம்ம இப்போ கலந்து விட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 4 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கிடுவோம். இது ரொம்ப வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. அதனால் ஒரு 4 நிமிஷம் போதும். நம்ம மூடி போட்டே வேக வச்சுக்கிடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் காளானில் தண்ணி ஊற்றவே இல்லை. காளான் வெந்து வரும்போது அதில் நமக்கு தண்ணி விட தொடங்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் தண்ணி சுத்தமாகவே ஊற்றலை. வெங்காயம் வதங்கும் போது ஊற்றின தண்ணி தான். அதுக்கப்புறம் நான் காளானுக்கு தண்ணி ஊற்றவே இல்லை.
எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். மூடி போட்டு நம்ம ஒரு 4 நிமிஷம் வதங்கி எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஓரளவுக்கு வற்றி வரட்டும். இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கிறணும். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் வற்றி வந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அரைச்ச பவுடரை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை அடுப்பை அமர்த்திக்கிறேன். இப்போ நமக்கு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் மட்டன் பெப்பர் ஃப்ரை மிஞ்சும் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளூபெர்ரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.